நிதி மற்றும் சுற்றுச்சூழல் பருவநிலை மாற்ற அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் சிறப்பிக்கப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எம்ஜிஆர் கல்வி அறக்கட்டளை நிறுவனர் வேந்தர் திரு ஏசிஎஸ் ஐயா அவர்கள் இப்போது நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றார். ஞானத்தின் தீபங்கள் அருட்பெரும் ஜோதியான தீபத்தின் சுடர் மேல் நோக்கி உயரும், அக இருள் நீக்கும், ஏற்றப்படும் தீபத்தின் ஒளி பலரின் வாழ்வில் நம்பிக்கை ஒளி ஏற்றட்டும் என்று இந்த இனிய நன்னாளில் வாழ்த்தி இப்போது குத்துவிளக்கு ஏற்றுதல். மேடையில் அவர்களையும் அன்புடன் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றோம். அனைவருக்கும் வாழ்த்துரை வழங்கிய உலக நாயகனுக்கு எங்கள் நன்றி. டாக்டர் ஐசரி கே கணேஷ் அவர்கள் சமூக எத்தனை பெரிய நிகழ்வாக இருந்தாலும் மனிதநேயமிக்க பண்பாக இந்த குழந்தைகளையும் மறக்காமல் அவர்களும் இந்த இனிய நிகழ்வில் பங்கெடுக்க வேண்டும் என்று விரும்புகின்ற வேல்ஸ் கல்விக் குழுமத்தின் தலைவர், வேல்ஸ் பல்கலைக்கழகத்தின் நிறுவனர் வேந்தர் டாக்டர் ஐசரி கே கணேஷ் அவர்களுக்கு நம்முடைய அனைத்து இங்கே வந்திருக்கும் குழுமியிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களின் பலத்த கரவொலி எழுப்பி இந்த குழந்தைகளையும் வாழ்த்துமாறு அன்புடன் வேண்டுகிறோம். குழுமத்தின் சார்பிலே இங்கே நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த இனிய விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தர இருந்த மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் மற்றும் மத்திய இணையமைச்சர் திரு டாக்டர் எல் முருகன் அவர்களும் இந்த சிறப்பு விழாவிற்கு வருகை தர இருந்த நிலையில் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடர்பான முக்கிய ஆலோசனை பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடன் திடீரென ஏற்பாடு செய்யப்பட்ட காரணத்தினால் இருவராலும் வர இயலவில்லை. இருந்த போதிலும் இருவரும் வேல்ஸ் குழுமத்திற்கு அவர்களின் வாழ்த்துக்களை தொலைபேசியின் மூலம் தெரிவித்துள்ளனர். அவர்களுக்கு எனது நெஞ்சான்ற நன்றிகள். இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்து இந்த வேல்ஸ் ட்ரேட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரை
திறந்து வைத்திருக்கிற மாண்புமிகு திரு தங்கம் தென்னரசு அவர்கள், நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான அமைச்சரவையில் நிதித்துறை மற்றும் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை அமைச்சராக சிறப்பாக செயலாற்றி வந்து கொண்டிருக்கிறார். அவரை இவ்விழாவில் பங்கேற்க பரிந்துரைத்து அனுப்பியுள்ள தமிழக முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிதி மற்றும் சமூக நலன் இரண்டும் இணையும் சமநிலையான பட்ஜெட் நிர்வாகம் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் 11.19% உயர்ந்துள்ளது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு இரட்டை இலக்க வளர்ச்சியை பெற்று தமிழகம் பொருளாதார வளர்ச்சியில் பெற்ற மாநிலமாக திகழ்ந்து வருகிறது. அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பது, நிதி மேலாண்மை, புதிய தொழிற்சாலைகளை உருவாக்குவதல் போன்ற திட்டங்களால் நிதி வளர்ச்சி தொடர்ந்து முன்னேற்றம் காண்கிறது. சுகாதாரம், கல்வி, உட்கட்டமைப்பு துறைகளுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு, ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் கைடன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு மூலம் முதலீட்டு சூழல் மேம்பாடு, சிப்காட், டைடல், எல்காட் கைடன்ஸ் டிஎன் போன்ற அமைப்புகள் ஒருங்கிணைந்த தொழில்துறை வளர்ச்சிக்கு அடித்தளம். எஃப்டிஐ வரவேற்பில் தொடர்ந்து முன்னணியில் உள்ள 3 மாநிலங்களில் தமிழகமும் ஒன்று. இது போன்ற பல சாதனைகளை செய்துள்ள மாண்புமிகு திரு தங்கம் தென்னரசு அவர்களுடைய திருக்கரங்களால் இங்கே திறக்கப்பட்டுள்ளது பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பத்மபூஷன், உலக நாயகன் டாக்டர் கமலஹாசன் அவர்கள் மாண்புமிகு மாநிலங்கள் அவை உறுப்பினர். திரைத்துறையில் எனது தந்தை மறைந்த நடிகர் திரு ஐஸ்வரிவேலன் அவர்களுடன் தொடக்க கால பயணம் அமைந்தது. இங்கே வந்த ஒரு ஏவியில் கூட கமலஹாசன் சாரும் என்னுடைய மறைந்த தந்தை நடித்த ஒரு காட்சியை பார்த்திருப்பீர்கள். 5 வயதிலிருந்து குழந்தை நட்சத்திரமாக வந்து 70 வயதிலும் திரைவானில் உலக நாயகனாக மின்னும் நட்சத்திரமாக விளங்குகிறவர். இந்தியாவின் பல மொழிகளில் 230க்கும் மேற்பட்ட படங்கள் நடித்தவர். இன்று அவர் நடிப்பை கைவிடாமல் இறுக பிடித்து கொண்டு வரும் பல புதுமைகளை வித்திட்ட நாயகன். அதனால்தான் அவரை உலக நாயகனாக திரையுலகம் கொண்டாடப்படுகிறது. நடிகர், கதையாசிரியர், இயக்குனர், தயாரிப்பாளர், பாடகர், பாடலாசிரியர் மற்றும் நடன அமைப்பாளர் என அனைத்திலும் தனது திறமையை வெளிப்படுத்தி வருகின்றார். தமிழ் மற்றும் இந்திய சினிமாவிற்கு புதிய தொழில்நுட்பம், புதிய சிந்தனை வழங்கிய முன்னோடி ஆவார். பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பல தேசிய விருதுகளை பெற்றவர். மக்கள் நீதி மையத்தின் நிறுவனர். மேலும் ராஜ்யசபா உறுப்பினராக பொறுப்பேற்றுள்ள அவரது பணி சிறக்க நம்முடைய எல்லோருடைய வாழ்த்துக்களையும் இந்த இனிய நேரத்திலே தெரிவித்துக் கொள்வதிலே மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஐயா அவர்கள் வன்முறைக்கு தகுந்ததற்கு மிக்க நன்றி நன்றி நன்றி. என்னுடைய அருமை அண்ணன் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்துடைய வேந்தர் டாக்டர் ஏசி சண்முகம் அவர்கள் இன்றைய தினம் விருந்தினராக வருகை தந்திருக்கிறார். எனக்கு கல்வி சேவையிலே எவ்வாறெல்லாம் செய்ய வேண்டும் என்று எனக்கு ஒரு முன்னோடியாகவும் எனக்கு ஒரு குருவாகவும் இன்றைய தினம் அவர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். எனக்கு எந்த ஒரு பிரச்சனையானாலும் என்ன செய்வது என்று
தெரியாமல் இருக்கின்ற நேரத்திலே அவரை அணுகுவேன். உடனே அவருடைய எனக்கு நல்ல பல ஐடியாவெல்லாம் கொடுத்து நான் இந்த நிலைமைக்கு வருவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கின்றவர் எனது அருமை அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள். இந்த நேரத்திலே அவரை வரவேற்பதிலே எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. அண்ணன் அவர்களுக்கு வணக்கம். என்னுடைய மகள் பிரீதா கணேஷ் என்னுடைய கல்லூரிகள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். என்னுடைய அடுத்த மகள் குஷ்மிதா கணேஷ் கலைத்துறையையும் தீம் பார்க், ட்ரேட் சென்டர், மற்ற அனைத்து கம்பெனிகளையும், மியூசிக் கம்பெனி எல்லாத்தையும் குஷ்மிதா கணேஷ் பார்த்து கொண்டிருக்கிறார். அவள் முதல் முறையாக இந்த மேடையிலே தான் வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கிறார். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த அனைத்து என்னுடைய நண்பர்கள், உறவினர்கள், உயர் அதிகாரிகள், பிரஸ் அண்ட் மீடியா பீப்பிள், கலைத்துறை சார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. படப்பிடிப்பு பூஜை தொடங்கி படத்தின் வெற்றி விழா வரை ஒரு சினிமாவின் அத்தனை நிகழ்வுகளையும் கொண்டாடும் கோடம்பாக்கத்தில் பிரதிபலிப்பமாக இந்த வேல்ஸ் ஃபிலிம் சிட்டி அமையும். தமிழ் திரை உலகின் புதிய கோலிவுட்டாக வேல்ஸ் உங்கள் வாழ்த்துக்களோடு வளர்ந்து வரும். திரைத்துறைக்கு உண்மையாக இது ஒரு வரப்பிரசாதமாக அமையும் என நான் நம்புகிறேன். இந்தியாவின் பாலிசி அண்ட் ஸ்கேல், தமிழகத்தின் எக்ஸிகியூஷன் அண்ட் எஃபிஷியன்சி ஆகியவை இணைந்து வலுவான பொருளாதார எதிர்காலம் உருவாக செயல்படுவோம். வேல்ஸ் ட்ரேட் அண்ட் சென்டர் கன்வென்ஷன் சென்டர் தேசிய மற்றும் மாநில வளர்ச்சியை இணைக்கும் ஒரு முக்கிய பாலமாக அமையும் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக்கொண்டு, இந்த ட்ரேட் அண்ட் கன்வென்ஷன் சென்டர் உள்ள பகுதி சிப்காட், சிட்கோ, பல என்எம்சி தொழிற்சாலைகளை அதிக எண்ணிக்கையில் கொண்டுள்ளது. அவற்றின் வளர்ச்சிக்கும் செயல்பாட்டிற்கும் இது துணை நிற்கும். வேல்ஸ் குரூப் காலேஜஸ், மெடிக்கல், டென்டல், நர்சிங் காலேஜஸ், வேல்ஸ் ஃபிலிம் மியூசிக், வேல்ஸ் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோ மற்றும் வேல்ஸ் ஜாலிவுட் பெங்களூர், இன்றைய தினம் வேல்ஸ் ட்ரேட் அண்ட் கன்வென்ஷன் சென்டர். இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும், அனைத்து விருந்தினர்களுக்கும், மீண்டும் மீண்டும் பத்திரிகை நண்பர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த இனிய விழாவினுடைய தலைவர், நம் அனைவருடைய வாழ்த்துக்கும் போற்றுதலுக்கும் உரிய பெருமதிப்பிற்குரிய அருமை அண்ணன் திரு ஐசரி கணேஷ் அவர்களே, நிகழ்ச்சியிலே எனக்கு பின்னாலே வாழ்த்துரை வழங்குவதற்காக வருகை தந்து இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய கலைத்துறையில் தனக்கென ஒரு சிறப்பிடத்தை பெற்று இந்திய அளவையும் தாண்டி உலக நாயகன் என்கின்ற அந்த உயரிய இடத்தை பெற்று தமிழ்நாட்டிலிருந்து இன்றைக்கு மாநிலங்கள் அவையினுடைய உறுப்பினராக இடம்பெற்று இந்த பெருமைகளுக்கெல்லாம் மேலாக முத்தமிழ் அறிஞர் கலைஞர்களாலே கலைஞானி என்ற அந்த பெரும் பட்டத்தையும் பெற்று சிறப்பு வாய்ந்த இடத்திலே இருந்து நமக்கெல்லாம் இன்றைக்கு பெருமையினை தேடி தந்திருக்கக்கூடிய உலகநாயகன் மரியாதைக்குரிய திரு கமலஹாசன் அவர்களே, நிகழ்ச்சியிலே அனைவரையும் அன்போடு வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய நம்முடைய மதிப்பிற்குரிய செல்வி குஷ்மிதா கணேஷ் அவர்களே, அவருடைய சகோதரியார் மதிப்பிற்குரிய திருமதி பிரீதா கணேஷ் அவர்களே, எனக்கு முன்னாலே
உள்ளன்போடு ஒரு அற்புதமான வாழ்த்துறையை வழங்கி இடம் சேர்ந்திருக்கக்கூடிய டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் என்னுடைய பெருமதிப்பிற்குரிய திருமிகு டாக்டர் ஏசி சண்முகம் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர், சட்டப்பேரவையுடைய உறுப்பினர், என்னுடைய பெருமதிப்பிற்குரிய அருமை அண்ணன் பண்பாளர் அண்ணன் தங்கமணி அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அண்ணன் விஜி ராஜேந்திரன் அவர்களே, அண்ணன் மனோஜ் பாண்டியன் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய கலைத்துறையினுடைய முன்னணியினரே, வந்திருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களின் தலைவர்களே, கல்வியாளர்களே, நம்முடைய அண்ணன் ஐஸ்வரி கணேஷ் அவருடைய இணையர் திருமதி ஆர்த்தி கணேஷ் அவர்களே, மரியாதைக்குரிய அண்ணன் ஜோதிமணி அவர்களே, வந்திருக்கக்கூடிய பல்வேறு துறைகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மிகச்சிறப்பு வாய்ந்த இந்த விழாவில் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பினை எனக்கு வழங்கியிருக்கக்கூடிய அண்ணன் ஐஸ்வரி கணேஷ் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. அதிலும் குறிப்பாக இந்த விழாவிலே நான் கலந்து கொள்ள விரும்பிய போது அதற்கு தன்னுடைய அனுமதியினை வழங்கி விழாவிலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த விழா ஒரு அற்புதமான விழாவாக இன்றைக்கு நடைபெறுவதை காண்கிற போது அண்ணன் கணேஷ் அவருடைய இந்த வெற்றி பயணத்தை காண்பதற்கு அவருடைய தந்தையார் அவர்கள் இல்லையே என்கின்ற ஒரு எண்ணம்தான் என்னுடைய மனதிலே உருவானது. அவருடைய தந்தையாரும் என்னுடைய தந்தையார் அவர்களும் தமிழ்நாடு சட்டமன்றத்திலே ஒரே காலத்திலே இடம்பெறக்கூடிய வாய்ப்பை பெற்றவர்கள். அதன் காரணமாகவோ என்னவோ அண்ணன் கணேஷ் அவர்களோடு நான் நீண்ட காலமாக நட்புரிமையோடு பழகக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர்கள் எனக்கு தந்திருக்கிறார்கள். அவரிடத்திலே நான் வியந்து பார்க்கக்கூடிய அந்த குணம், எல்லோரோடும் உள்ளன்போடும் அரவணைப்போடும் பழகக்கூடிய அந்த மாண்புதான் அவரிடத்திலே நான் எப்போதும் காணக்கூடிய ஒன்று. யாரிடத்திலும் எந்த ஏற்றத்தாழ்வையும் காணாமல் அவர்களோடு தனக்கு இருக்கக்கூடிய அந்த அன்பும் உறவும் எப்போதும் இருக்கக்கூடிய அளவில் அவர்கள் சமுதாயத்தினுடைய எந்த படிநிலையில் இருந்தாலும் சரி, அவர் அனைவரிடத்திலும் உள்ளன்போடும் உரிமையோடும் பழகக்கூடிய ஒருவராக நான் திரு கணேஷ் அவர்களை தொடர்ந்து நான் பார்த்து வருகிறேன். அந்த குணம்தான் அவர் ஒவ்வொரு கட்டத்திலும் முன்னேறி வருகிற போதும் அவரிடத்திலே எல்லோரும் அதே அன்போடும் அரவணைப்போடும் அவருடைய உயர்விலே எல்லோரும் மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவிலும் அந்த பண்பு அவரை உயர்த்தி இருக்கிறது. அந்த பண்பிற்கு, அந்த பண்பு நலனுக்கு அவருடைய உழைப்பு இன்றைக்கு பெரும் காரணமாக இருக்கிறது. காணொளியிலே நாம் பார்க்கிறோம். மயிலாப்பூரிலே ஒரு வாடகை குடியிருப்பிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தினுடைய துவக்கம் இன்றைக்கு செம்பரம்பாக்கத்திலே நூற்றுக்கணக்கான ஏக்கர் அளவிலே ஒரு பெரிய கன்வென்ஷன் சென்டராக, ட்ரேட் சென்டராக, அதை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு என்டர்டெயின்மெண்ட் சென்டராக இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. பல்வேறு கல்வி நிறுவனங்களாக உலகளாவிய அளவில் எல்கேஜியில் இருந்து இன்றைக்கு ஆரம்பித்து பல்கலைக்கழகங்கள் வரை ஆல் அண்டர் ஒன் ரூஃப் என்று சொல்வார்களே, அதை போல எல்லோரும் ஒரு ஆலமரத்தின் கீழே உருவாக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய ஆலமரமாக இந்த நிறுவனங்களை உருவாக்கி நம்முடைய கணேஷ் அவர்கள் இன்றைக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அவருடைய அந்த உழைப்பிற்கு நான் தலைவணங்க கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த உழைப்பு இன்றைக்கு இருக்கக்கூடிய பலருக்கும் எடுத்துக்காட்டான ஒன்றாக அது அமையக்கூடிய வகையில் அவர் இன்றைக்கு இந்த முன்னேற்ற பாதையிலே இந்த நிறுவனங்களை வழிநடத்தி செல்கிறார். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை அவர் குறிப்பிடுகிற போது அவர் இன்றைக்கு இரட்டை இலக்க வளர்ச்சியை உருவாக்கி இருக்கிறது என்று சொன்னார். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய அவருடைய முன்னெடுப்புகளால் இந்த வளர்ச்சிக்கு பின்னாலே எது அமைந்திருக்கிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய உள்கட்டமைப்பு வசதிகள் உருவாகி இருக்கிறது. அந்த உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதில்
நம்முடைய மாநில அரசுக்கு எந்த அளவிற்கு பங்களிப்பு இருக்கிறதோ அதே போல் தனியாருக்கும் அந்த பங்களிப்பு மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அந்த பங்களிப்பில் கல்வித்துறையாக இருந்தாலும் இது போன்ற கன்வென்ஷன் சென்டர்ஸ், ட்ரேட் சென்டர்ஸ் என்கின்ற இத்தகைய முன்னெடுப்புகளாக இருந்தாலும் அவற்றில் தனியார் துறையும் மிளிரக்கூடிய அளவிற்கு எடுத்துக்காட்டான வகையிலே இன்றைக்கு வேல்ஸ் நிறுவனம் இவற்றிலே முதலீடுகளை செய்து உருவாக்கி இருப்பது உள்ளபடியே தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சிக்கு, ஏனென்று கேட்டால் வேலை வாய்ப்புகளை பொறுத்தமட்டில் இது போன்ற துறைகள் தான் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே பலருக்கும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரக்கூடிய ஒரு நிலையை இன்றைக்கு தந்திருக்கிறது. எனவே அதுவற்றில் முதலீடுகளை செய்து உள்ளூர் வேலை வாய்ப்புகளை பெருக்கக்கூடிய அளவிலே இவற்றை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவருடைய இந்த பயணத்திலே அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அவருடைய புதல்வியர் இருவருக்கும், அவருடைய உற்ற உறுதுணையாக இருக்கக்கூடிய குடும்பத்தினருக்கும், அதே போல் இந்த நிறுவனங்களுடைய வளர்ச்சியிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிறுவனங்களுடைய பங்குதாரர்களாக இருக்கக்கூடிய இதனுடைய ஊழியர்கள், பணியாற்றக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள் ஆகிய அத்தனை பேருக்கும் நான் என்னுடைய சார்பிலும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சார்பிலும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த நிறுவனமும் அவரும் மென்மேலும் வளர வேண்டும் என்று அனைவருடைய வாழ்த்துக்களோடு என்னுடைய வாழ்த்துக்களையும் இணைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். போற்றும் வையம் சொல்ல எனக்கு இல்லை ஐயம், இவர் தமிழ் திரையுலகின் தித்திப்பு மையம். இந்த உணர்ச்சி மையத்திற்கு உள்ளம் மெய்யம், உழைப்பே சமயம், மக்கள் அன்பின் உபயம், நாடாளுமன்ற மையம், நடுவில் நாயகனாக உலக நாயகன் பத்மபூஷன் திரு கமலஹாசன் அவர்கள் வாருங்கள் வாழ்த்துரை தாருங்கள் என்று அன்புடன் அழைக்கின்றோம். உயிரே, உறவே, தமிழே, வணக்கம். வேல்ஸ் ட்ரேட் கன்வென்ஷன் சென்டர், வேல்ஸ் ஃபிலிம் சிட்டி, வேல்ஸ் தியேட்டர் ஆகிய 3 பிரம்மாண்டங்களின் திறப்பு விழா எனும் வரலாற்று சிறப்பு மிக்க இந்த நிகழ்ச்சியில் நான் பங்கெடுத்து கொண்டிருக்கிறேன் என்பது எனக்கு புரிகிறது. இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் அது புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். பாரம்பரியம் மிக்க அரசியல் குடும்பத்தில் பிறந்தவர், கண்ணியம் மிக்கவர், மாண்புமிகு தமிழ்நாடு நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களே. இது போக வேறு பொறுப்புகளும் அவருக்கு இருக்கிறது. இங்கே பேசி அமர்ந்த சண்முகம் ஐயா அவர்கள் இந்த அரங்கத்தில், குளிர் அரங்கத்தில் மட்டும்தான் அப்படி இருப்பார் என்று இல்லை. அவர் ரொம்ப கூல் அண்ட் கலெக்டட் மேன். அவர் இனிஷியலுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, இது அவருடைய குணாதிசயம். அவருடைய நட்பும் எனக்கு வெகு நாட்களாக உண்டு. அவர் ஒரு விழா எடுக்கும் பொழுது அங்கும் நான் சென்றிருக்கிறேன். அதுவும் ஒரு முக்கியமான கட்டம். தமிழகத்திற்கும் தமிழ் கல்விக்கும் அது முக்கியமான ஒரு கட்டமாக இருந்த நேரம். பல வெற்றியாளர்களை உருவாக்குகிற ப்ரீ கேஜி முதல் பிஹெச்டி வரை சுமார் 50க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்களை, குறைந்தபட்சம் ஒரு 50,000 பேர் இருக்குங்களா, அப்படி 50,000 மாணவர்கள் பயில்கிற கல்வி ஆலமரத்தை உருவாக்கி இருக்கிறார் திரு ஐஸ்ரீ கணேஷ் அவர்கள். அவரை மற்றவங்களுக்கெல்லாம் நான் பாராட்டி சொல்லிட்டேன். அவரை என்னன்னு சொல்கிறது, தம்பின்னு சொல்கிறதா, அது அப்படி நண்பர்னு சொல்கிறதா, அப்படி அழைத்தா சரியாக இருக்குமா? கல்வித்துறையில் யாரை கேட்டாலும் ஐஸ்ரீயா, அவரை எனக்கு தெரியுமே அப்படிம்பாங்க. கலைத்துறையில் யாரை கேட்டாலும் ஐஸ்ரீ என் நண்பர் என்பார்கள். அரசியலில் கேட்டால் கட்சி வித்தியாசம் இல்லாமல் ஐஸ்ரீ என் நண்பர் என்பார்கள். தவிர நானே உக்காந்துருப்பேன். எங்கள் நட்பை பற்றி பெருசாக நான் பறைசாற்றிக்கிறது கிடையாது. ஏன்னா எங்கள் நட்பு என்பது இவரிலிருந்து ஆரம்பிக்கவில்லை, இவரிலிருந்து ஆரம்பித்தது. ஐயா அவர்களுடன் நான் படத்தில் நடித்திருக்கிறேன். சத்யா மூவிஸ் படத்தில் நான் கதாநாயகன் என்றாலும் அவருக்கு தயாரிப்பாளருடன் மிக நெருங்கிய தொடர்பு. நான் 2ஆம் பட்சம் தான் அதில்.
அப்போலேருந்து தெரியும் எனக்கு அவரை. அந்த எளிமை அவருக்கு ஊட்டி வளர்த்திருக்கிறார் என்பதற்கு உதாரணம் என் நண்பர் ஐஸ்வரி கணேஷ் அவர்கள். சரி, இந்த கமலஹாசனுக்கும் ஐஸ்வரி கணேஷ் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் தயாரிப்பில் நான் நடித்ததில்லை. ராஜ்கமலும் அவரும் சேர்ந்து ஒரு படமும் பண்ணதில்லை. ஆனால் என்னையும் அவரையும் சேர்த்து பிணைக்கும் அந்த நட்பின் காரணம் என்ன? அந்த பிணைப்பின் பெயர் எம்ஜிஆர். எம்ஜிஆர் அவர்கள்தான் எங்களை நண்பர்களாக, சகோதரர்களாக மாற்றினார் என்றால் அது மிகையாகாது. இது நானும் இவர் மாதிரி தான். இங்கே எனக்கு என்னென்னமோ பட்டங்கள் சொல்லி இங்கே என்ன வரவேற்றார்கள். என்னுடைய உண்மையான அட்ரஸ் என்ன என்றால், நான் சினிமாவின் குழந்தை. எனக்கு சினிமா தவிர வேறு எதுவும் தெரியாது. அந்த வழியில் அது பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கற்றுக்கிட்டது தான் எல்லாம். என் மொழியும் என் கல்வியும் இப்பொழுது நான் பெற்றிருக்கும் பட்டங்களும் எல்லாமே எனக்கு சினிமா கொடுத்தது தான். அப்படிப்பட்ட சினிமா ஏதோ தேஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு பயம் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. ஏன்னா 17 ஃப்ளோர்களுடன் கூடிய ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஸ்டூடியோ என்று இருந்தது. பார்த்து நான் எதிர் ஸ்டூடியோவிலேருந்து பொறாமப்பட்டிருக்கேன். சரவணன் சார்கிட்ட போய் சொல்லியிருக்கேன், ஏன் சார் நம்ம இன்னும் ஒரு 15-20 சொன்னால் நம்மது 20 ஃப்ளோர் வச்சோம்னா ஆசியாவிலே பெரிய ஸ்டூடியோ நம்ம ஸ்டூடியோ ஆகிடுமே அப்படின்னு சின்ன பையனாக இருக்கும்போது சொல்லியிருக்கேன். சரி, நீ பார்த்துப்பியா அந்த 10 ஃப்ளோருன்னு கேட்டார். இப்போ அந்த பொறுப்பு சுஷ்மிதா அவர்களுக்கு இருக்கிறது. நீங்கள் பார்த்துக்க போகிறீங்க. நான் பயந்து ஐயையோ முடியாதுன்ட்டேன். நான் அப்போ சின்ன வயசு தான், நானும் தைரியமாக முடியாதுன்ட்டேன். ஆனால் நீங்கள் இவ்வளோ பெரிய பொறுப்பை ஏற்றுக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அப்பா காதில் கிசுகிசுத்துக்கிட்டு இருந்தேன். இன்னும் அமெரிக்கன் ஸ்டூடியோஸ் எல்லாம் நீங்கள் போய் பார்க்கணும், அதையெல்லாம் இங்கே கொண்டு வரணும். நான் பார்த்த அந்த 17ங்கிற அந்த நம்பரை தாண்டிட்டார், 20 போட்டார். இங்கே ஆசியாவின் மிகப்பெரிய ஸ்டூடியோ இன்று இங்கே இருக்கிறது. அது இங்கே இருப்பது நியாயம்தான். காரணம், இந்த பேன் இண்டியா மூவி என்பதை துவங்கியதே சென்னை தான். இங்கே எத்தனை படங்கள் எடுத்துக்கொண்டிருந்தார்கள் என்று. இதுதான் ஹப். பேன் இண்டியா ஃபில்ம் மேக்கிங் ஹப் என்றால் அது சென்னை தான். மும்பையிலும் பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றாலும் அவர்கள் அந்த மொழியில் மட்டுமே படம் எடுப்பார்கள். அவர்கள் மொழியிலேயே படம் எடுப்பார்கள். ஆனால் இங்கே ஏவிஎம் ஆகட்டும், மற்ற ஸ்டூடியோக்களாகட்டும், நிறுவனங்களாகட்டும், இயக்குநர்களாகட்டும், பல மொழிகளில் இங்கிருந்து படம் தயாரித்து அங்கு சென்று கொடி நாட்டி வந்தவர்கள். உலகத்தின் அதிகமான சினிமாக்களை தயாரிக்கும் இந்த நாட்டில் இப்படி ஒரு இடம் இருக்க வேண்டியது அவசியம் என்பதை ஒரு அரசு முடிவு செய்யாமல் தனி மனிதர் முடிவு செய்திருப்பது பாராட்டுக்குரியது. இதை நாங்கள் அல்லவா செய்திருக்க வேண்டும் என்று இங்கே இருக்கும் சினிமாக்காரர்கள் எல்லோர் மனதிலும் தோன்றியிருக்கும். அதற்கு நான் விதிவிலக்கு அல்ல. எத்தனை படம் பண்ணியிருக்கோம், எவ்வளோ சினிமாவை பற்றி பேசுகிறோம். இந்த மாதிரி ஒரு இடத்த கட்டணும்னு நான் பேசி தான் இருக்கேன், செய்யவே இல்லையே. செஞ்சிட்டாரு. சரி, நான் செஞ்சான்னு அவர் செஞ்சான்னு இங்கே வேலை செஞ்சுட்டு போகிறேன். இல்லை, இன்னும் 2 கொத்தி விளக்கு ஏற்றி வைக்க சொன்னால் ஏற்றி வச்சுட்டு போகிறேன். ஏன்னால் சினிமாவுக்காக ஏற்றி வைக்கும் விளக்கு அது. அதனால்தான் நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தேன். ஐயா அமைச்சர் அவர்கள், என் மத்திய அமைச்சர் கூட நாட்டின் கடமைக்காக இங்கே வரவில்லை. அதிலும் பெருமை தமிழகத்தில் இருக்கிறது. 6 நிதி அமைச்சர்களை இந்தியாவிற்கு தந்த பெருமை தமிழகத்திற்கு உண்டு. ஆக நம்ம தமிழ்நாட்டை சும்மா ஈஸியாக இடம் போட்டுற முடியாது. அதற்கு இப்படி ஒரு இடம் வேண்டும். நான் பெருமையாக மார்தட்டி சொல்லிக்கொள்ள ஒரு அட்ரஸ் வேண்டும். அந்த அட்ரஸ் இதுவாக இருப்பதில் எனக்கு பெருமை. காரணம், முதலாளியே எனக்கு பர்சனலாக தெரியும். அதான் அது நான் செய்ய வேண்டியதை நீங்கள் செய்ததாக நினைக்கிறேன். ஒரு
ஒரு சகோதரன் செய்ய மறந்ததை, இயலாமல் போனதை இன்னொரு சகோதரன் செய்திருக்கிறார் என்றே நான் பெருமையாக அதை நினைத்துக் கொள்கிறேன். இங்கே இன்னும் நிறைய வர வேண்டும். அதை நடத்துகிறவங்க கிட்ட தான் அதை பேசணும். ஆமாம், நிறைய இங்கே நாம் சினிமாவை கற்றோம். எங்கு கற்றோம் என்று சொல்ல எனக்கு தெரியல. நான் ஏபிஎம்மில் கற்றுக்கிட்டேன். அடுத்து இங்கே இருக்கார், நான் எங்கே கற்றுட்டேன்னு சொல்கிறதுக்கு நடராஜன் சார் இருக்கார். அவ்வளோதான் எனக்கு இன்ஸ்டிடியூஷன். இவங்க 2 பேரும் கிடைக்காம இருந்திருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன்னு யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் கால் நடுக்கமாக தான் இருக்குது. ஆனால் அந்த நடுக்கங்கள் வரும் தலைமுறைக்கு இல்லாமல் இருக்க நீங்கள் இங்கே சினிமா பயிலும் ஒரு அரங்கத்தையும் ஏற்படுத்த வேண்டும். காரணம், நாம் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய மறந்து விட்டதாகவே நினைக்கிறேன். நான் சொல்றது கவர்மெண்ட்டை சொல்லலை, இண்டஸ்ட்ரி அதை செய்ய வேண்டும். இதெல்லாம் எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுதான்னா இல்லை, முன்னாடியே தெரியும். வசதி இல்லை, வசதி உள்ளவங்க அத்தனை பேர் தெரியாது எனக்கு. ரொம்ப பேர் இப்போ நிறைய பேர் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இவர்களெல்லாம் தமிழ் சினிமாவுக்காகவும் தமிழ் நாட்டிற்காகவும் நல்லது செய்ய வேண்டும் என்று நம்பிக்கொண்டிருப்பவர்களில் நானும் ஒருவன். அதனால் தான் இங்கே வந்திருக்கிறேன். நானும் குளிர்கால செஷனில் விட்டுட்டு தான் இங்கே வந்திருக்கேன். நான் மறுபடி போகணும். இந்த ஸ்டுடியோவுக்கும் மறுபடி வருவேன் வேலை நிமித்தமாக என்று நம்புகிறேன். இன்னும் சிறப்பாக இந்த மரங்கள் கன்றுகளாக இருக்கும். இந்த மரங்களெல்லாம் உயர்ந்த மரங்களாக வளர்ந்து பார்க்க வேண்டும் என்பது என் ஆசை. வணக்கம், வாழ்த்துக்கள், ஜெயஹிந்த்.